உற்சாகம் என்பது எப்பொழுதுமே விசுவாசத்தை சார்ந்தது. இதை காட்டிலும் தேவன் எனக்கு பல மடங்கு திருப்பு கொடுப்பார், நான் இழந்ததை காட்டிலும் ஏராளமா கொடுப்பார் நினைச்சீங்கன்னா அந்த மனிதனுடைய மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறான். நான் அவனுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு இடம் உண்டாக்குறான். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிற இடத்தில் அதை திரும்ப கேளாதே. உன்னிடத்தில் ஒருத்தன் கேட்கிறானா அவனுக்கு கொடு. உன்னிடத்தில் உன்னை எடுத்துட்டானா திரும்பி கேட்காத. ஏன் கேட்காதன்னா இதை காட்டிலும் கர்த்தர் 10 மடங்கு சிறப்பாக கொடுப்பாருங்க. என்ன உனக்கு இருக்கு? நான் சொன்னது புரியுதுங்களா? உங்க மைண்டு தேவன் இதை காட்டிலும் சிறந்த விதத்தில் ஆசீர்வதிப்பார். உங்க மைண்டு ஈஸா இருந்துச்சுன்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸா இருக்கும். ஐயோ போயிருச்சே அப்படின்னு நினைச்சு உங்கள் மனது கடினமான மனதாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க முடியாது. கர்த்தர் எதங்க பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாருங்க. இருதயம் தேவனை ஆசீர்வதிப்பார், நிறைவாக நடத்துவார். போனது போயிட்டு போகுது. ஆனால் கர்த்தர் இதை பார்க்கலும் 10 மடங்கு மேலான விதத்தில் சிறப்பாக கொடுப்பார் நினச்சிங்கன்னா தேவன் உங்களுக்கு இழந்ததை ரெஸ்டோர் பண்ணதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஐயோ போயிருச்சு, நான் இனி என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன்னு நினைச்சிங்கன்னா புத்தி தரித்திரிய புத்தி இருக்குன்னு அர்த்தம். 2:9 சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏன் கொடுக்கிற இடத்தில் பிரியமா இருக்கிறான்? கர்த்தர் சொல்லியிருக்கலாம்ல. உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏன் ஏன் உற்சாகமாக கொடுக்குறான்? உற்சாகம் என்பது எப்பொழுதுமே விசுவாசத்தை சார்ந்தது. இதை காட்டிலும் தேவன் எனக்கு பல மடங்கு திருப்பு கொடுப்பார், நான் இழந்ததை காட்டிலும் ஏராளமா கொடுப்பார் நினைச்சீங்கன்னா அந்த மனிதனுடைய மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறான். நான் அவனுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு இடம் உண்டாக்குறான். நான் சொல்றது புரியுதாங்க? கர்த்தர் கையை நீட்ட சொல்றாரு. இப்படி நீட்டிங்கன்னா அவர் கையில் வச்சிருக்க உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுங்க. நீங்க கையில் வச்சிருக்க எட்டனாவா பறிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில் $500 வைக்க முடியாது அவரால். ரொம்ப பேருக்கு அந்த எட்டனா போயிருமே நினப்பு. ஆனால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒன்று செய்ய வைக்கிறாருன்னா ஒன்றை கொடுப்பதற்கு அவர் வில்லிங்காக இருக்கிறான்னு அர்த்தம். கீழே வாசிப்போம் 31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. கீழே 35க்கு போயிடுவோம். ஒரு சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். எதை பற்றி பேசுகிறார்? விதைப்பு அறுப்பதை பற்றி பேசுகிறார். அடுத்தவன் நியாயம் தீர்த்தீன்னா நீ நியாயம் தீர்க்கப்படுவ. அடுத்தவனை பற்றி குறை சொன்னேன்னா உன்னை பற்றி குறை சொல்கிறதுக்கு 1000 காரியங்கள் கிடைக்கும். சில பாருங்க, நான் உலகத்திலே தான் தான் உத்தம மாதிரி எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. அவங்களை குறை சொல்கிறதுக்கு 1000 காரியம் நடக்கும். நீங்கள் ஒருத்தரை பற்றி அப்படியாக்க ஒரு இப்படியாக்க அதாக்க நீங்கள் சொல்லிட்டே வாங்க. நான் இன்றைக்கி சவால் விட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆளை பற்றி என்ன குறை சொன்னீங்களோ அதே காரியத்தை நீங்கள் 10 நாள் நீங்கள் செய்வீங்க. என்ன நீங்கள் விதைச்சிங்க, நீங்கள் எதை விதைச்சீர்களோ கட்டாயம் இருப்போம். கீழே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடிகளை போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு. இது பணத்தை பற்றி பேசுகிறோம். வெறும் பணம் மட்டுமல்ல, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மனிதன் வந்து போடுவான். நான் சொன்னது புரியுதுங்களா? விடுதலை பண்ணுங்க, அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்படி சொல்லிட்டு தான் கொடுங்கள். பணம் மட்டும் இல்லை,
எதனாலும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அமுக்கி குலுக்கி அதான் கொடுப்பாரு. அப்படித்தான் கொடுக்க வைப்பார். பணமும் கொடுக்க வைப்பாருங்க, நன்மையும் கொடுக்க வைப்பாருங்க. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை கொடுக்க வைக்கிறார் என்றால் அது விளிம்பி வர கொடுக்க மாட்டாரு. அமுக்குவாரு, அப்புறம் குலுக்குவாரு, அப்புறம் ஏன் சரிந்து விழ பண்றார்? அதோட நேச்சர். அவங்க நேச்சரின் அடிப்படையில் தாங்க அவங்க செய்கிறாங்க. கர்த்தர் ஒரு காரியம் நமக்கு செய்கிறார் என்றால் ஏராளம், தாராளம், நிறைவு, சம்பூர்ணமாக தான் கர்த்தர்